ऋचः यजूगुंषि सामानि तथैव आधर्वणानि च सर्वमष्टाक्षरान्तस्थं यश्चान्यदपि वाङ्मयम् न वेदान्तात् शास्त्रम् न मधुमथनात् तत्त्वमखिलम् न सत्त्वात् आरोग्यम् न द्वयवचनतः க்ஷமகரணம். அடியார்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள் கூடின இந்த கோஷ்டியிலே இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 18 ரகசியங்கள். எந்த 18 ரகசியங்களை பத்தி நாம் பேச புகுந்துள்ளோம்? எத்தனையோ 18 சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படுகிறது. 18ஆக பகவான் கீதாச்சாரியன் தன் அத்தியாயங்களை அமைத்தான். கீதையிலே அர்ஜுன விஷாத யோகம் தொடக்கமாக கடைசியாக உரைத்த பக்தி யோகமான பிரபத்தி ஈராக 18 அத்தியாயங்களாலே 18 விஷயங்களை கண்ணனம்பெருமான் சாதித்தான். அதை நாம பேச போறோமா? இல்ல ஓரொரு பருவத்தாலேயும் 18 பருவங்களாலே மகாபாரதத்தில் எத்தனையோ ரகசியார்த்தங்கள் உரைக்கப்பட்டன, அதை பத்தி பேச வந்தமா? அப்படியும் இல்லைன்னா 18 புராணங்கள் கொண்டாடப்பட்டன. 6 ராஜச, 6 சாத்விக, 6 தாமச புராணங்கள். இந்த ஓரொரு புராணமும் பகவானை பத்தி ஓரொரு கருத்து சொல்லித்தே அதத ரகசியங்கள் நாம் இப்பொழுது அனுபவிக்க போகிறோமா? எந்த 18 பத்தி பார்க்க கூடியுள்ளோம்? இதற்கு மேலே பிள்ளை உலகாரியன் 18 ரகசிய கிரகங்களை அனுகிரகித்தார். அதை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்குமானா இந்த எந்த 18 இப்ப சொல்றதுக்காக அடியும் வரல. ஏன்னா அந்தந்த 18 கீதை 18 பல பேர் அறிந்தது. மகாபாரதம் 18ல ரகசியம் பெரியதாக ஒன்னும் கிடையாது. எல்லோரும் பார்த்து அனுபவிக்கிறது மகாபாரதத்தை. ரகசியங்களால பிளலோகாச்சாரியர் கிரந்தங்கள் இருந்தாலும் அந்த 18 ரகசியங்களை இப்ப பார்க்க புகவில்லை. பின்ன எது இந்த 18 ரகசியம்னு பார்த்தோம்னா, அற்புதமா சுவாமி ராமானுஜர் உலகத்தாருக்காக திருக்கோட்டியூர் நம்பிகள் மூலமாக பெற்று கொடுத்தார் 18 ரகசியங்கள். பெருமானாருக்கு 5 ஆச்சாரியர்கள், பஞ்ச ஆச்சாரியர்களை அடைந்தவர் என்று கொண்டாடப்படுகிறார் சுவாமி. முதல் ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், ஆழ்வார் திருவரங்கப் பெருமாள் அரையர். இந்த 5 ஆச்சாரியர்களை பெற்றிருந்தார் எம்பெருமானார். 5 ஆச்சாரியர்களுக்கும் ஆச்சாரியன் ஆளவந்தார்ங்கிற யாமுனாச்சாரியன். அந்த யாமுனாச்சாரியர் ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி இருக்க செய்தே தேவப்பெருமாளுடைய கரியமாணிக்க பெருமாள் சன்னதி, அந்த சன்னதிக்கு பக்கத்திலே யாதவ பிரகாசர் என்கிற அத்வைதி இடத்தில் ராமானுஜர் அமர்ந்து காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருந்தார். முதல்ல பூர்வ கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யர்களோட அப்படியே சுத்தி வந்திருந்தார். என்ன நடக்கிறதுன்னு பார்க்க கிட்டக்க போய் கோஷ்டிக்கு தடங்கல் ஏற்படுத்தாமல் இந்த கரியமாணிக்க பெருமாள் சன்னதி படிக்கட்டுக்கு மேல ஏர் நின்னு ஆறார் இருக்கான்னு பார்த்திருக்கார். பக்கத்தில் அவர் சிஷ்யரான திருக்கச்சி நம்பிகள், இந்த 5 பேரை தவிர 6வது அந்த திருக்கச்சி நம்பிகள் பிராமண குலத்திலே பிறவாத பாகவதோத்தமர். அந்த திருக்கச்சி நம்பிகள் சொல்லிக் கொடுத்தார் ஆளவந்தாருக்கு. அதோ அமர்ந்திருக்கிறானே அவர்தான் இளையாழ்வார். இளையாழ்வார்னு தார் தகப்பனார் வைத்த பெயர். நேற்றுக்கு பார்த்திருக்கோம் எந்தெந்த திருநாமத்தை 6 சாத்தினார்கள். லக்ஷ்மண முனிங்கிறது ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் சாத்தினது. இளையாழ்வார்ங்கிறது தாய் தகப்பனார் சாத்தினது. அவர் தான் இளையாழ்வார்னு காட்டி கொடுத்தார். பார்த்த ஆளவந்தார், ஓ நாளைக்கு ஜெகத்துக்கு ஆச்சாரியனாக வரவேண்டியவர் இவர்தான் என் அவர் நோக்கி கைகாட்டி கண்குளிர கட்டாட்சித்து, ஆ முதல்வன் இவன் என்று தத்தேத்தி, இவனே ஆ முதல்வன், முதல்வனாம் இனி சம்பிரதாயத்துக்கு முதல்வர் சுவாமி எம்பெருமானார் என்று தான் கட்டாட்சித்தார் ஆளவந்தார். அந்த கட்டாட்ச லேசம் பட தானும் ஜெகதாச்சாரியன் ஆனார் எம்பெருமானார். நேரடியாக ஆளவந்தார ராமானுஜரும் பேசிக்கொண்டதே கிடையாது. ஆளவந்தாரிடத்துல எத்தனையோ அர்த்தங்களை வாங்கிக்கணும்னு ஆசை உண்டு ராமானுஜருக்கு. ஆளவந்தாரும் பெரிய நம்பிகளை ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வைத்தார், போய் ராமானுஜரை கூட்டிட்டு வான்னு. அதே சமயத்திலே ராமானுஜரை இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துல ஆளவந்தார சேவிக்கணுங்கிறதுக்காக போயிருக்கார். 2 பேரும் ஒத்தருக்கொத்தர் சந்தித்து கொண்டார்கள். ஒரு சமயம் மதுராந்தகத்திலே, இன்னைக்கு ராகவனாக பகவான் ராமனாக சேவை சாதிக்கிறான். மதுராந்தகம் ஏரிக்கரையில், அந்த மதுராந்தகரத்துலதான் சமாசேனம் ராமானுஜர் பண்ணிண்டார் பெரிய நம்பிகளிடத்தே. இன்னைக்கு அந்த ராமன் என்ன சொல்றா? ஏரி காத்த ராமர்னு அவருக்கு பேர்.
நமக்கு ஊர் உலகத்துல ஏரி காத்தவர்னா வேற அர்த்தம். இந்த ஜலம் நிறைந்த ஏரி ஏதோ ஆங்கிலேயர் காலத்துல காப்பாத்தி கொடுத்தார், அதனால ஏரி காத்தராமர்னு சொல்லிட்டு இருக்கா. ஆங்கிலேயர்களே தொழுதார்கள்னு சொல்றா. உள்ள விஷயம் அது சரித்திர பாகம். ஆனா நாம சம்பிரதாயத்துல ஏன் ஏரி காத்தவர்னு சொல்றோம் தெரியுமா? ஏரிங்கிறது சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜர் ஆகிற ஏரியை காத்து கொடுத்தார் பெரிய நம்பிகள் சமாசேனத்தை பண்ணி. ஏரி ராமானுஜரானு தோணும். ஆம், லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தவ் ஷடரிபு ஜலதா பிராப்ய காருண்ய நீரம் காதாக்கியா அபிஷிஞ்சது. பெரிய தடாகம் பகவான், சமுத்திரம் கருணை கடல் பகவான். இந்த கடல்ல இருந்து 6 தீர்த்தத்தை எடுத்துப்பா. மேகமானது தீர்த்தத்தை கடலிலிருந்து முகர்ந்து கொள்ளும். அது என்ன மாறுதலை பண்ணும்? உப்பை நீக்கி நல்ல தண்ணீராக கொட்டும். மேகத்தோட வேலை தானே. கடல் நீரை, உப்பு கடலை எடுத்துக்கொண்டு நல்ல நீராக நமக்கு கொடுக்கும். அதே போல பகவானுடைய காருண்யத்தை எடுத்துட்டோம்னா அது நல்ல தீர்த்தம் அன்று, அது உப்பு தீர்த்தம். காரணம் என்னன்னா அதுல சுவாதந்திரம்ங்கிற கோபம் கலந்து நிற்கும். அதுதான் அதுல உப்பு. நம்மாழ்வாருங்கிற மேகம் இந்த ஜலத்தை எடுத்துன்னு தான் தன்னிடத்தே அதுல இருந்த சுவாதந்திரம்ங்கிற உப்ப கழித்தது. மேகம் பண்ற வேலை. அடுத்தது எங்க மழை பொழியும் மேகம்? பெரிய மலை பேரிலே மழை பொழியும். நம்மாழ்வாருங்கிற மேகம் நாதமுனிகள்ங்கிற மலை பேரிலே பகவானுடைய காருண்யமாகிற மழையை திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்று பெய்தது. மலையிலிருந்து மலை அருவிகள் மூலமாகத்தானே கீழே வரும் தீர்த்தம். நாதமுனிகளுக்கு அடுத்தது உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் 2 மலை அருவிகள் மூலமாக கீழே வந்தது. அருவி காட்டாராக பாயும். உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள் ஒரு காட்டாரான ஆளவந்தாராக பாய்ந்து அந்த காட்டாறு 5 கிளைகளாக நதிகளாக பிளந்தது. பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், ஆழ்வார், திருவரங்க பெருமாளாரையர், இந்த 5 விதமான நதிகளும் வந்து சேர்ந்தது ஒரு பெரிய ஏரியிலே. அந்த ஏரிதான் சுவாமி ராமானுஜர். ஆக புறப்பட்டது சமுத்திரத்தே, முகர்ந்தது மேகமான நம்மாழ்வார், பெய்தது மலையான நாதமுனிகள், ஓடினது பெரிய 2 மலை அருவிகளான உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகள், பெருகியது காட்டாரான அளவந்தார். 5 நதிகள் கிளகளாக பிறந்து வந்து சேர்ந்தது ராமானுஜர்ங்கிற ஏரியினிடத்தே. அந்த ஏரியிலிருந்து 74 மதகுகள் மூலமாக, அதாவது 74 சிம்ஹாசனாதிபதிகளான ஆச்சாரியர்கள் மூலமாக இன்னைக்கும் பகவானுடைய காருண்யம்ங்கிற தீர்த்தத்தை நாம் முகர்ந்து உண்டு கொண்டிருக்கிறோம். நாம எப்படி இப்ப தீர்த்தம் சாப்பிட்டு இருக்கோம்னா இப்படிதான் வந்து சேர்ந்தது அந்த தீர்த்தம். பகவான் காருண்யம்ங்கிறது நம்ம கிட்ட வரணும்னா அப்ப ஏரி ராமானுஜர். அந்த ஏரியை யார் காத்தார்? இது ஜலத்தால யான ஏரியன்னு, இது பகவானுடைய கருணையாலே நிரப்பப்பட்ட ஏரி. அந்த ஏரியை காத்து கொடுத்தவர் பெரிய நம்பிகள். இந்த ஏரி வீணா போயிடாமல் சமாசேனத்தை பண்ணி பெரிய நம்பிகள் காத்தார் அந்த ஏரியை. அந்த பெரிய நம்பிகளுக்கு பிரதம சிஷ்யனாக எம்பெருமானார் ஆனார். ஆனா அவருக்கு என்ன ஆசை? ஆளவந்தார் இடத்துல கத்துக்கணும்னு ஆசை. புறப்பட்டு காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு இருக்கார். உங்களுக்கு என்னைக்கு வேணும்னா மதுராந்தகத்துக்கு சென்றால் பெரிய நம்பிகள் எந்த சங்க சக்கர கோலை வைத்து சமாசேனம் பண்ணினாரோ அதை இன்னைக்கு வேணும்னா சேவிக்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு சமாசேனம் பண்ணிருக்காரு. அந்த கோலை இன்னைக்கு நாம சேவிக்கலாம். அற்புதமான பாக்கியம் பெற்றவர்களுக்கு அது கிடைக்கும். புறப்பட்டார் ராமானுஜர். ஆளவந்தார சேவிக்கணும்னா இவர் காவிரி கரையை தாண்டறதுக்குள்ளாக ஆளவந்தார பரமபதித்தார்ங்கிற செய்தி கிடைச்சுப்படுத்து. காவிரி கரைக்கு சரம விமல திருமேனியை எழுந்துரள பண்ணி கொண்டு வந்தார்கள். இனி சரம கைங்கரியம் பண்ணி மேல போட வேண்டியதான் என்கிற நினைவு அம்பெருமானாருக்கு தோத்த. ஐயோ, இழந்து போனோம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க மாட்டேனா, 10 நாள் முன்னாடி வந்திருக்க மாட்டேனா, ஆளவந்தார நாம் இழந்தோம் என்று மிகவும் கிளேசப்பட்டு போனார். அந்த கிளேசத்தோட எவ்வளவு பெரிய முடிவெடுத்தார் தெரியுமா? வந்தவர் ஸ்ரீரங்கத்துக்கு நம்பெருமாள் ரங்கநாதனை சேவிக்காமலே காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்தார். என்ன காரணம்? நாம போவோம், இங்க வேலை அங்க வேலை, கோவிலுக்கு போக முடியல. நான் வந்துட்டேன், நிறைய வேலை வச்சுன்னு போனேன்னா 10 நாள் தான் பாரதத்துக்கு போனேன், 15 நாள் தான் கிளம்பி போனேன், இங்க போனா அங்க போனோம்னு எல்லாம் நினைச்சுன்னு தான் இங்க இருந்து போனேன், நிறைய வேலை வச்சுன்னு போனேன், முடியல. ரொம்ப சுலபமா சொல்லிடுவோம், இது நம்மால் முடியும். ஆனா ராமானுஜர் ரங்கநாதனை சேவிக்காம வெளியில வராருன்னா அது விளையாட்டன்னு அவ்வளவு சுலபத்துல வந்துட மாட்டார். எதி சொல்லியிருக்கேன், பொன்னரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஜன். ரங்கம்னு சொன்னா பைத்தியம் பிடிக்கிற ராமானுஜர் நான் பெருமாளை சேவிக்க மாட்டேன்னு வந்திருக்கணும்னா என்ன காரணம்? ஆச்சாரியனை சேவிக்க ஒட்டாத இக்கண்களால் அந்த பகவானை நாம் சேவிப்பது கிடையாது. ஆச்சாரியன் சேவை இல்லேன்னு ஆக்கிவிட்டார். இவரை பத்தி நமக்கு என்ன சேவை இப்போ? இன்னும் கோபத்தோட ராமானுஜர் திரும்ப எழுந்துள்ளினாராம். அது ஆளவந்தார நேர சேவிக்க முடியாத போனது. ஆனா எப்படி கட்டாட்சித்தார்? ஆமுதல்வன் பெற்றிருக்கிறார். துரோணாச்சாரியனிடத்துல ஏகலவ்யன்,
நேர போய் பாடம் கேட்டுன்றதே கிடையாது. ஆனா அவனறிந்த வில்வித்தை அர்ஜுனனுக்கே தெரியாது. அதே போல ஆளவந்தாரிடத்தே நேர்பாடம் ராமானுஜர் கேட்டுன்றது கிடையாது. ஆனா அவரறிந்த வித்தை மத்த யாரும் தெரிந்ததன்னு. என்ன காரணம்? ஆச்சாரியன் கண்ணால பார்த்தால் போரும். நீங்களும் கேட்டே இருப்பீர்கள், ஆச்சாரிய அபிமானம் வேணும்னா நான் எங்கேயோ 4000-5000 மைல் தள்ளி இருக்கேன், எங்க ஆச்சாரியன் எங்கேயோ அங்க இருக்கார், எப்படி சுவாமி அபிநாமம் வச்சுக்க, நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கோம், ஆச்சாரியனுக்கு கைங்கரமே முடியாதேன்னு தோணும். ஆச்சாரியனுக்கு பக்கத்துல இருந்த கைங்கரியம் பண்றது உத்தமம். அப்படி முடியலன்னா நினைவால கைங்கரியம் பண்றது மத்தியமம், நினைக்காம போவது அதமம். கடைசி பட்சம் நினைக்க வேண்டாமா? ஒரு நாளும் ஆச்சாரியனை நாம கிட்டக்க போய் இருந்து அவர் கூடவே இருந்து பக்கத்துல உட்கார்ந்து காலக்ஷேபம் பண்ணாதான் விஷயங்களை சொல்லுவது கிடையாது. ஒரு 10 நாள் அவரிடத்துல கண்டோம்னா கேட்காத எல்லாம் புலப்படட்டும்னு கட்டாட்சிக்கிற சக்தி ஆச்சாரியனுக்கு உண்டு. ஒரு மீன் குட்டி போடுமா, அந்த மீன் குட்டி தான் பால் ஊட்டி சாப்பாடு கொடுத்து இப்படித்தான் வளர்க்கணுங்கிறது கிடையாது. கண்ணால பார்த்து பார்த்தே தன் குட்டிய வளர்க்குமா மீன். இது அறிவியல் படியே ஒத்துருக்கா. ஒரு மீனால கண்ணால பார்த்து வளர்த்துட முடியும்னா ஆச்சாரியன்கிற மீன் தன் குழந்தையை கண்ணால கட்டாட்சித்து வளர்க்க மாட்டானா? சாஸ்திர வாக்கியம் சொல்றா, ந திரிசிபிகி அஷ்டாபிகி சஹசிரேனாபி கருகிச்சித்து. ஆறாருடைய கண்ணு ஏற்காது தெரியுமா? 3 கண் இருக்கிறது முக்கணான் பரமசிவனார், ந அஷ்டாபிகி எண்கணான் நான்முகக் கடவுள், சஹசிரேனாபி கருகிச்சித்து 1000 கண்கள் நாராயணனுக்கு. இந்த 3ஐயும் தூக்கி ஒரு தட்டுல வைங்க. ஒரு 1000 கண்ணு, ஒரு 8 கண்ணு, ஒரு 3 கண்ணு. இந்த பக்கம் தட்டுல என்ன வைக்கணும் தெரியுமா? குரோஹோ ஏகைவு குரோஹோ ஆச்சாரியனுடைய கட்டாட்சம். ஒரே ஒரு கண்ணனுடைய கட்டாட்சம் இருக்கே, அதை இந்த பக்கத்திலே வைங்கோ. ந திஸ்ருபிகி அஷ்டாபிகி சஹசிரேனாபி கருகிச்சித்து. இந்த ஒரு கண்ணின் கட்டாட்சத்துக்கு அந்த 3 தெய்வங்களுடைய கண்ணின் கட்டாட்சமும் நிகர் ஆகாதுன்னு சொல்லிட்டார்கள். அந்த ஆச்சாரியனான ஆளவந்தார் இடத்தே கட்டாட்சத்தை பெற்றார். தங்கிட்ட இருக்கிற அபார அர்த்தங்கள் இவர் பரமோதிக்க போறார். இன்னும் ராமானுஜர் வந்து சேரல. அர்த்தத்தை எப்படி கொடுக்க தங்கிட்ட வச்சிருக்காரு. இந்த காட்டாறு கொடுத்துட்டு போகணும் இல்லையா? அது மேற்கொண்டு கொடுத்தா தானே போய் பிரவகிக்கும். தான் கொடுக்கறதுக்காக தன் சிஷ்யாக்கள் 5 பேரை தேர்ந்தெடுத்தார் ஆளவந்தார். முதல்ல பெரிய நம்பிகள் அங்கு கிடையாது. ஏன்னா அழைச்சின்னு வரத்துக்காக அனுப்பிச்சுட்டார் இல்லையா ராமானுஜரை பார்த்து. அதனால கூட இல்லை பெரிய நம்பிகள். ஆனா பெரிய நம்பிகள் எந்த அர்த்தத்தை ராமானுஜருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டார், மத்த பேரிடத்துல சொல்லி வச்சுட்டார். அடுத்து வந்து சேர்ந்தார் பெரிய திருமல நம்பிகள். ராமாயணத்தின் அர்த்தங்களை நீர் ராமானுஜருக்கு கொடுக்க வேண்டும், அவரிடத்துல சொல்லிட்டார், சரின்னுட்டார். அடுத்து திருக்கோட்டியூர் நம்பிகள் ரகசியமான சர்ம ஸ்லோகத்தின் அர்த்தத்தை நீர் ராமானுஜருக்கு கொடுக்க வேண்டும், சர்வதன்மான் பரித்யஜ கொடுக்கணும்னார், சரின்னுட்டார். திருமாலையாண்டானை அழைத்தார், திருவாய்மொழி 1000 அர்த்தங்களை நீர் ராமானுஜருக்கு கொடுக்க வேண்டும், சரின்னுட்டார். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரை அழைத்தார், மிச்சம் 3000 பாசுரங்களின் அர்த்தங்களை நீர் கொடுக்க வேணும். சந்தை அமைத்து இசை கூட்டி பாடுறது எப்படி, இசைத்தமிழ் நாடகத்தமிழை ராமானுஜருக்கு உரைத்து தாளம் அமைத்து எப்படி அரையர் சேவை பண்ணணுங்கிறதை நீர் ராமானுஜருக்கு சொல்ல வேண்டும் கேட்டுண்டா. இந்த 4 ஆச்சாரியர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டுனுட்டா. பெரிய நம்பிகளுக்கு என்ன பண்ணணும்னு பக்கத்தில் இருக்கிறவருக்கு சொல்லி வச்சுட்டார். என்ன பண்ணணும் பெரிய நம்பிகள்? சமாசேனம் பண்ணி திருமந்திரன் துவயம் முதலான ரகசியங்களை பெரிய நம்பிகள் கொடுக்க வேணும். ராமானுஜரை ஆட்படுத்த வேண்டியவர் பெரிய நம்பிகள். 5 பேருமாக சேர்த்து ஈசத கொடுங்கோள்னு தெரிவித்தார். 6வது ஒருத்தர் திருக்கச்சி நம்பிகள் இருக்காரு, காட்டி கொடுத்தாரே ராமானுஜர் இவர்தான் ஆளவந்தாருக்கு. அந்த திருக்கச்சி நம்பிகள் தேவப்பெருமாள் காஞ்சி தேவராஜன் மூலமாக 6 வார்த்தைகளை ராமானுஜருக்கு பெற்றுக் கொடுக்க வேணும். இதையும் தானா எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். அதுக்குள்ள இவர் பரமோதத்து போக வந்து சேர்ந்தார் ராமானுஜர். அவர்கள் இதுதான் நாமம் உமக்கு சொல்ல வேண்டும் உரைத்தார்கள். அதில் 6 கொடுத்தா பெரிய நம்பிகள் திருமந்திரன் துவயம் ரகசியத்திரயார்த்தத்தை கொடுத்து சமாசேனத்தையும் பண்ணி வச்சுட்டார். பெரிய திருமல நம்பிகள் நேற்றுக்கு ஒரு பாசனம் சொல்லியிருக்கேன், படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் 10 வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் அன்பர் கடிகொண்ட மாவலர்த்தாள் கலந்துள்ளங் கனியின் நல்லோர் அடி கண்டு கொண்டு வந்து. ராமானுஜருக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஜன். ஒரு கோவில் கட்டி வச்சிருக்காரா ராமானுஜர் அழகா. அந்த கோவில்ல குடி வைக்கணுமே, தெய்வம் வேண்டாமா? கோவில்ல குடி இருக்க. எது தெய்வம்? படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம். ராமாயணம்ங்கிற பக்தி வெள்ளத்தையே தன்னுடைய கோயிலான ஹிருதய கமலத்திலே குடி வைத்தார் சுவாமி. இது அவர் கேட்டது ரொம்ப ஆச்சரியமான கதை. இங்க இருந்து கிளம்பி திருப்பதிக்கு போனார் பெரிய நம்பிகள். திருப்பதியில தான் இருப்பார். போய் உங்ககிட்ட காலக்ஷேபம் பண்றதுக்காக வந்திருக்கேன், ராமாயணம் சொல்லும்னார். சரி வாரும். மேல திருப்பதி திருமலையில தான் இருந்தார் அவர்.
இந்த நாளாட்டம் வண்டியை பிடித்தோம்னா கார்த்தா